டாக்டர், ஒருத்தர் அவருடைய தகாத உடலுறவுக்கு அப்புறம் அவருக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விண்டோ பீரியட் இருக்குது. அப்படி இருக்கும்போது சிம்டம்ஸும் நம்ம முதல்ல நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். சிம்டமேட்டிக்காக இருக்கலாம், ஏசிம்டமேட்டிக்காக இருக்கலாம். இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சோ, 20 நாள் கழிச்சோ, 1 மாதம் கழிச்சோ, 2 மாதம் கழிச்சோ நமக்கு ஏதாவது அறிகுறிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ யாராக இருந்தாலும் தகாத உறவு நம்மளோட மனைவியை தவிர வேற யார் கூட போனாலும், வெளியூர் போனேன், இல்லை கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்கிட்ட போனேன், இல்லை நான் தெரிஞ்சவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ரோட்டில் போகும்போது, இல்லை பப்பில் பார்த்தேன், அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு சிம்டம்ஸும் இல்லை, அந்த டைமில் எடுக்கும்போது டெஸ்ட்லேயும் இல்லை, விண்டோ பீரியடும் தாண்டிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியவே முடியாது. இன்ஃபெக்ட் ஆகிடுச்சா, இல்லை எக்ஸ்போஸ் ஆகிட்டிங்களா, இம்மீடியட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபைடு டாக்டரை பாருங்கள். பார்த்தா அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், அடுத்து என்ன பண்ணுங்கிறது சொல்லி கொடுப்பாங்க. இதை கவனிக்காமல் விட்டு லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத என்னோட பர்சனல் அட்வைஸ்.